நல்ல தலைவன் யார்? உங்களுடைய செயல்கள் மற்றவர்களை மேலும் கனவு காணவும், மேலும் கற்றுக்கொள்ளவும், மேலும் பலவற்றை செய்யவும், மேலும் மேலும் ஆகவும் தூண்டினால் நீங்கள் ஒரு தலைவன் என்று தலைவனாக வாழ்ந்து மறைந்தவன் சொல்லிச் சென்றிருக்கிறான். தலைமை என்பது பதவி மற்றும் பட்டங்களை பற்றியது மட்டுமல்ல, அது மற்றவர்கள் மீது நீங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தினை பற்றியது. குறைந்த நெருப்பை வளரச் செய்வதற்கு காற்று உதவுவதைப் போல உங்கள் கூட்டத்தினர் மேலும் உயர்வதற்கு அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த, ஊக்கப்படுத்த உதவ வேண்டும். அப்படி ஊக்கப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உண்மையான அக்கறையை அவர்கள் மீது செலுத்துங்கள். அதை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படி செய்யுங்கள். நேர்மையாக இருங்கள் மற்றும் அவர்களின் நம்பிக்கையை பெறுங்கள். உங்கள் எதிர்கால லட்சியத்தின் மீது நம்பிக்கையை வைத்து உற்சாகத்தோடு பயணியுங்கள். வேலையிலும் மற்றும் வாழ்க்கையிலும் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருங்கள். மற்றவர்கள் விரும்பும் விதத்தில் அவர்களை பாராட்டுங்கள், கேளுங்கள். அவர்களுடைய இலக்குகளை அடைய உதவுங்கள் மற்றும் அவர்களில் சிறந்தவனாக இருங்கள். உங்கள் செயல்கள் மூலம் முன்மாதிரியாக இருந்து அவர்களை வழிநடத்துங்கள். இப்படி செய்ய ஆரம்பித்து விட்டால் நீங்களும் தலைவனாக உருமாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். சுருங்கச் சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் சிந்தும் கண்ணீர் உங்களுக்கானதாக இல்லாமல் பிறருக்கானதாக இருந்துவிட்டால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவன். வாழ்க வளமுடன்.